மகாநதி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். வெண்ணிலாவுடன் விஜய் செய்த கல்யாணமா? ஏமாற்றத்துடன் நிற்கும் காவேரி. சந்தோஷத்தில் ரோகிணி துள்ளி குதிக்கிறாராம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வென்ற மகாநதி சீரியல்தான் வெண்ணிலாவுக்கு ஞாபகம் திரும்பிய நிலையில்தான் விஜய் எங்கே என்று கேட்டு பாட்டி தாத்தாவிடம் பிரச்சனை பண்ணுகிறாளாம். உடனே பாட்டி விஜய்க்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு உடனே வா என்று சொல்லிவிட்டு கூப்பிட்டு விட்டாராம். வீட்டிற்கு வந்த விஜய் வெண்ணிலாவை அரவணைத்து ஃபீல் பண்ணுகிறாராம். இதற்கிடையில் தான் இதற்கு விஜய் தாத்தா பாட்டி இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ணுகிறாய் என்று கேட்கிறாராம். அதற்கு வெண்ணிலா அவங்க இருந்தால் என்ன பிரச்சனை, நமக்குத்தான் கல்யாணம் ஆகிவிட்டது என்று சொல்கிறாராம். இதை கேட்டதும் தாத்தா பாட்டி விஜய் அதிர்ச்சியாகி விட்டார்களாம். பிறகு விஜய் என்ன சொல்கிறார் என்று வெண்ணிலாவை பார்த்து கேட்கிறாராம். அதற்கு வெண்ணிலா கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி இது என்ன என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறாராம். உடனே விஜய் நடந்த விஷயத்தை யோசித்து பார்க்கிறாராம். அதாவது தாலி காதலிக்கும் பொழுது வெண்ணிலா ரொம்பவே பயத்துடன் இருந்த பொழுதுதான் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லி விஜய் அம்மா ஞாபகமாக போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி வெண்ணிலாவுக்கு போட்டு விட்டாராம். இதுதான் நம்முடைய கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் என்று அவர் கூறுகிறாராம். இந்த மோதிரம் போட்டதிலிருந்தே நீ என்னுடைய பொண்டாட்டி, நான் உன் புருஷன், நமக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று விஜய் வெண்ணிலாவிடம் சொல்லிவிட்டாராம். உடனே வெண்ணிலாவுக்கு இந்த மோதிரம் கல்யாணம் போதும், இனி யாரும் நினைத்து பார்க்க நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து கொண்டதை விஜய் யோசித்து பார்க்கிறாராம். இப்பொழுதுதான் மாற்றி பேசுகிறார் என்று கேட்கிறாராம். அதற்கு விஜய் அப்பா நடந்த மாதிரி இப்ப எதுவும் இல்லை, எல்லாம் மாறிவிட்டது என்று சொல்கிறாராம். உடனே வெண்ணிலா என்ன ஆச்சு என்று கேட்க விஜய் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, என்னுடைய பொண்டாட்டி பெயர் காவேரி, நான் அவருடன் தான் இருக்கிறேன் என்றும் சொல்கிறாராம். இதை கேட்டதும் வெண்ணிலா அதிர்ச்சியாகி அளவும் ஆரம்பித்து விட்டாராம். இன்னொரு பக்கம் விஜயிடம் கர்ப்பமாக விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று காவேரி ஆசையுடன் கோயிலுக்கு போகிறாராம். அப்படி போகும்பொழுதுதான் விஜயிடம் கர்ப்பம் என்ற விஷயத்தை சொன்னால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து கனவு காண்கிறார் காவேரியாம். ஆனால் அது வெறும் கனவாக போகிறதாம். ஏனென்றால் காவேரி சொன்னபடி கோயிலுக்கு விஜய் வரமாட்டார். பிறகு நடந்த விஷயத்தை காவேரி தெரிந்து கொண்ட நிலையில்தான் கர்ப்பம் விஷயத்தை விஜயிடமிருந்து மறைத்து விடுகிறாராம். இதனால் வெண்ணிலா மற்றும் காவேரிக்கு நடுவில் விஜய் மாட்டிக்கொண்டு எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவார் என்பதுதான் அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.